இப்போ நம்ம செய்ய போகிறது மட்டன் பிரியாணி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆயில் ஊற்றி வச்சு நெய் போட்டுக்கலாம், 2 ஸ்பூன். பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் எண்ணெய் காஞ்சிச்சு உள்ளே போடலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டுடலாம். இதெல்லாம் பொன்னிறமாக வெங்காயம் கலர் மாறும், அது வரைக்கும் நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா செவக்கணும். நல்லா செவந்தால் தான் பிரியாணி டேஸ்ட்டு. வெங்காயம் நல்லா வதக்கிச்சு. இப்போது சிம்மில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோடனே அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது எப்போவுமே சிம்மில் வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் கலரி அது நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம சிம்மில் தான் வேக வைக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்
இப்போது நல்லா கலந்துச்சு வெங்காயத்தோடு. இப்போது உளுத்தி வைப்போம். இப்போ நம்ம புதினா போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிச்சு. ஒரே ஒரு ஸ்பூன் கோபுரமாக வெறும் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர், இப்போது குட்டியில் வச்சு இதை கொஞ்ச நேரம் கலரலாம். மட்டன் வேக வச்சு எடுத்துட்டோம். சிக்கன் பிரியாணியாக இருந்தால் முதல்ல சிக்கனை போட்டு நல்லா வதக்கிட்டு கறி வெந்ததுக்கப்புறம் தான் மிளகாத்தூளும் தயிரும் போட்டுருக்கோம். இப்போ மட்டன் பிரியாணின்றதுனால மிளகாத்தூள் போட்டுட்டு தயிர் ஊற்றிட்டு மட்டனையும் நான் வேக வச்சு எடுத்துட்டேன். அதனால் வேக வச்ச மட்டனை அப்படியே எடுத்து சேர்த்துக்கிறேன். வெறும் உப்பு போட்டு மஞ்சத்தூள் கழுவும் போது போட்டதே தான், அந்த மஞ்சத்தூள்லேயே அப்படியே வேக வச்சிட்டேன். நான் கலரும் போட மாட்டேன். மிளகாத்தூள் கூட மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டேன்னா அதான் கலரு. கலர் பவுடர் சேர்க்க மாட்டோம் பிரியாணியில். மட்டன் நல்லா வெந்துட்டுருக்கு. அதனால் சும்மா ஒரு கலர் கலரி மசாலா கலந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்ற வேண்டியது தான். நான் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். நல்லா ஊற வச்சுட்டேன். 1க்கு 2 எடுத்து நல்லா சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை தனியாக எடுத்து தண்ணி இல்லாமல் கொதிக்கிற அரிசி தண்ணியில் போட்டுருவேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இப்போது நான் அரிசி எடுத்ததுலேயே தண்ணி அளக்கிறேன். இதில் 1க்கு 2 ஒரு இது அரிசி எடுத்தேன். இப்போது 1க்கு 2. இப்போது 2வது. இதில் 1 எடுத்தேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. இதுலேயும் 1 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதனால் இதில் இன்னும் 2 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். 1/2 கிலோ மட்டனுக்கு
1/2 கிலோ அரிசி. அவ்வளோதான். இது நல்லா சலசலன்னு கொதிக்கணும். மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு காரமும் பார்த்துக்கணும். உப்பு கம்மியாக இருந்தது. பாஸ்மதி அரிசின்றப்போ கொஞ்சம் காரம் தெரியணும். அப்போ தான் அரிசி ஊறி அதில் காரம்லாம் இறங்கும். கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள். அவ்வளோதான். இது இப்போது சலசலன்னு நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தான் அரிசி போடணும். அதுக்குள்ளே தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கிறேன் அரிசியில் இருந்து. தட்டு போட்டு மூடிடலாம். வாங்க, இப்போ சலசலன்னு கொதிச்சிடுச்சு. இப்போது அரிசி போடலாம் சிம்மில் வச்சுட்டு. நல்லா கலரிக்கலாம். அவ்வளோதான். ஃபுல் தீயில வச்சிடலாம். மறுபடியும் அரிசியும் தண்ணியும் சரிசமமாக வரும்போது 15 நிமிஷம் தம் போட்டு இறக்கி உடனே ஓப்பன் பண்ணிடலாம். கொதிக்கட்டும். மறுபடியும் தட்டு போட்டு மூடுவோம். சலசலன்னு கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சுடணும். சுண்ணதுக்கப்புறம் 15 நிமிஷம் தம் போட்டுடலாம். அவ்வளோதான். அரிசி இப்போது நல்லா மேலே வந்திருக்கு. தண்ணி கீழே இருக்குது. இந்த டைமில் 15 நிமிஷம் அவ்வளோதான் சிம்மில் வச்சுட்டு குக்கர் மூடியை வச்சு அப்படியே மூடிட்டு வெயிட் போட்டு சிம்மில் வச்சிட்டேன். குக்கர் மூடியை போட்டுடலாம். 15 நிமிஷத்துக்கு அவ்வளோதான் தம் போட்டுக்கிட்டலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து கேஸை விட்டு கீழே இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். தம்மை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உதிரியாக நிற்கிது நல்லா. சுவையான மட்டன் பிரியாணி தயார். மட்டன் பிரியாணி, சிக்கன் 65. சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.